ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிட்டு அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நல்லா அது பொரிஞ்சு வர பார்ப்போம். சின்ன வெங்காயம் ஒரு 10 இதை எடுத்து பூண்டு ஒரு இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அது கலர் சேஞ்ச் ஆகுற வகையும் நல்லா வதக்கணும். அது ஆயிலே எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வைத்துக்காங்களே. அது பொரிஞ்ச ஒரு கலர் சரியாக வரும். ஆயிலே அது நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அதை வதக்க வச்சுக்கிட்டு நல்லா இப்படி தான் கலக்கி வச்சுக்கணும். நல்லா ரவுண்டாக பண்ணி அப்புறம் 2 தக்காளியை போட்டு நல்லா நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இந்த வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணுன்னே தக்காளி போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தக்கி நெட்டாக நறுக்கிக்கலாம் கூட ஓகே. தக்காளியை தண்ணியே ஊற்றல, ஆனால் எவ்வளோ இதாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுக்கலாம். இப்போ புளி சாறு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லா சாரையும் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு புளி போதும். இப்போ ஒரு உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம். பாதி வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அது கட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் திரும்ப பாதி வீடியோ போடுறோம். நாங்கள் காலைல போயிட்டு 1/2 கிலோவுக்கு கிளி மீன் வாங்கி வந்தோம். பாதி குழம்பு வைக்க எடுத்துக்கிட்டு பாதி வறுக்க கிளறி வச்சுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதி மீன் வறுக்கிறது கிளறி வச்சுருந்தான்னு சொன்னாங்களே ஃப்ரெண்ட்ஸ், இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீனை போட்டோடனே அது வெந்த பிறகு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.